என்ன சின்ன பொண்ணு? ம், இப்படி இருக்கிற லைனை பார்த்தா நம்மளே வாங்கிட்டு போன மாதிரி தான். என்ன பண்ணுங்கண்ணா? நம்மள முன்னாடி போவா பின்னாடி வாரேன்னு சொன்னவையிலையும் காணல. நம்ம இப்படியே நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதுதான்க்கா எனக்கும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இந்த கூட்டம் கலைஞ்ச மாதிரியும் தெரியல, குறைஞ்ச மாதிரியும் தெரியல. எப்படியும் ரேஷன் வாங்காமல் போனால் என் மாமியார் என்ன வீட்டுக்குள்ளேயும் ஏற்றது, அது ரெண்டாவது கதை. இப்போ என்ன பண்ணுறது? என்ன பண்ணலாம்? சுட்டடிக்கிற வெயில். நீ மனசு வச்சா அப்படியே அந்த சைடில் போய் ஒரு கரும்பு ஜூஸோ இல்லைன்னா ஒரு இளநியோ ஏதாவது வாங்கி குடிச்சிட்டு வருமா? இப்படி அது ஏன்க்கா நான் மனசு வைக்கணும்? கடைக்காரன்ட்ட காசு கொடுத்தா யாருனாலும் போட்டு தர தான் போறவ. இதுக்கு எதுக்கு நான் மனசு வச்சுக்கிட்டு? மனசு வைக்கிறதுனா கடைக்காரனை காட்டி தரதில்ல சின்ன பொண்ணு. ஸ்பான்சர் பண்றியா? ஆனா உங்கள மாதிரியெல்லாம் ஒரு ஆள் இந்த உலகத்துல இனி பிறந்துதாமா வரணும். ஷப்பா 5 பைசா கையில இருந்து செலவு பண்ண மாட்டேன். அப்படிதானா? போதும், உடனே நீட்டாத. முடியும்னா முடியும்னு சொல்லு, முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லி விடு. அதை விட்டுக்கிட்டு உடனே வராத. இல்ல 4 முடி, இந்த காலத்துல உங்கள மாதிரி இருக்கவங்களுக்கு தான் சரியான வாழ்வு. ஏக்கா, என்ன இங்க நிக்கிறிய? அவ்வளோ எல்லாம் வாங்கிக்கிட்டே வந்தாச்சு, இன்னுமா லைன்ல நிக்கிறிய? உன் கண்ணன் அந்தால போயிட்டா? லைன்ல ஏன்னா நிக்கிறோம்? லைனுக்கு வெளியே தான் நிக்கிறோம். நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணுவோமா, இடையில யாருமே விட மாட்டேங்கிறாவ. ச்சே, நான் நினைச்சு நீங்க எல்லாம் வாங்கியே வச்சிருப்பிய, வந்தோன்னே எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதானே. இன்னும் லைன்லயே நிக்கலையாக்கா? ஆமா, நீ மட்டும் வந்திருக்க. அவிய 2 எங்க காணல? வருவா, என் பின்னாடிதான் வந்துட்டு இருந்தாவ. சின்ன பொண்ணு, ஏக்கா வாங்கக்கா. என்னண்ணா சீக்கிரமா போய் லைன்ல நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்திய? இங்க இங்க எங்க நிக்கிறிய? வாங்கியாச்சா? நல்லா கேப்பிய. ரேஷன் கடை எங்க அப்பா இல்லையா நடத்துறாரு. நான் வந்தோன்னே என்ன அப்படிமா கொண்டு வீட்டில் போயிருமா, வெயில நின்றாதமான்னு தந்து விடுறதுக்கு. எல்லாரும் லைன்ல நிக்கவக்கா. அதான் என்ன பண்ணணும்னு தெரியாம நாங்களும் அப்படி யோசிச்சுட்டு நிக்கோம். உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது புத்தி இருக்கானே? வந்த நேரத்தை நீங்க லைன்ல நின்றுருந்தா கூட இப்ப முன்ன வந்திருக்கலாம். இப்படியே இந்த சைடு நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏக்கா, நாங்களாம் வந்த நேரத்துல இருந்து எங்கேயாவது லைன்ல இடையில விடுவாங்களான்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். யாருமே விட மாட்டேங்கிறாவக்கா. அதான் என்ன பண்ணணும்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கோம். கூறு கட்ட குப்பையலா. ஏன் வசந்தி, உனக்கு தான் அறிவு மழுங்கி போச்சா எப்படி? அந்த வளர்ந்த மாடு தான் எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்கா, புத்தி கட்டது. உனக்குமா புத்தி இல்லாம போச்சு? சின்ன பொண்ணு, லட்சுமி அக்கா எப்போ என்னையும் சேர்த்தான் திட்டான். இப்ப பாரு, என்னைய திட்டல, ஒன்னே மட்டும் தான் திட்டுது. அட அறிவு கட்ட 4 முடி, என்னையாவது வளர்ந்த மாடுன்னு சொல்லிச்சு, உங்களை புத்தி கட்டவான்னு சொல்லுது. என்ன என்ன சேர்த்தா திட்டுறிய? பின்ன உன்னையும் சேர்த்து திட்டாம உனக்கு மட்டும் நல்ல மலர் தூவி அஞ்சலி பண்ணட்டா? லட்சுமி, என்ன வார்த்தை சொல்லியா? ஏன்னா எதுக்கு இப்ப இழுச்சியா? என்ன லட்சுமி அக்கா உங்களுக்கு மலர் தூவி அஞ்சலி பண்ணட்டான்னு கேட்கவ? நல்லா கேப்பிய. எனக்கு என்ன அஞ்சலி பண்ணது மட்டும்தான் குறை. லட்சுமி சும்மா இரு. மலர் தூவி மாலை போடட்டான்னு கேட்கறதுக்கு அஞ்சலின்னு வந்துட்டம்மா. உங்களுக்கு வரும், ஏன் வராது? என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தான் வரும். ஆளு கொள்ளாமே. ஐயோ கடவுளை, ரேஷன் கடையில வந்துகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காதுங்கம்மா. ரணிகா வாங்க, பின்னாடி அந்த லைன்ல போய் உட்காருவோங்கக்கா. கொஞ்சம் மர நிழலாது இருக்கு. இவ்வளவு நேரம் இல்லைன்னு சண்டை போட்ட நேரத்தில் அதில் போய் நின்று வைக்கவா செய்திருக்கலாம். சரி வா சின்ன பொண்ணு, அந்த நிழல்ல போய் இருக்கணுமா? வரிசை வரும்போது அப்படியே வாரோம். சரிக்கா. இழுவ, என்ன ஏதாவது சொன்னா உனக்கு நல்லா இழிப்பு வருது என்ன? எக்கன்னா ரசனை உள்ளவாக்கா. காமெடி சொன்னா சிரிக்கிறது கூட ஒரு குற்றமாக்கா என்ன? அப்ப என்ன பார்த்து சொல்லியதெல்லாம் உனக்கு சிரிப்பாவும் காமெடியாவும் என்ன பார்த்து அப்படிதான் இருக்கு, அப்படிதானே? சரி கோவப்படாதுங்க, விடுங்க. பாத்தியா சின்ன பொண்ணு, வந்ததே லேட்டு. நம்ம வந்து இந்த காணாகரு வெயில்ல கரிஞ்சுக்கிட்டு கிடைக்கும். வந்த உடனே லைன்ல இடம் பிடிச்சு வைக்கல, திங்ஸ் வாங்கி வைக்கலன்னு கேட்கத பாரு. சரி போட்டுக்கா, விடுங்க. நீ எல்லாம் இப்படி விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு நீ பெரிய தியாகி மாதிரி இருப்பா. நான் என்ன கடலை பட்டத்தை சொல்றதால நான் எல்லாரும் குற்றவாளியா தெரியும். சரி விடுங்க. நான் எல்லாம் எப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருப்பேன் தெரியுமா? நம்ம பக்கத்து வீட்டுக்காரையில நம்ம வீட்டுக்காரைய மாதிரி தான். எது பக்கத்து வீட்டுக்காரே உங்க வீட்டுக்காரையலா? சும்மா வாயை மூடிட்டு இருமா. உலகத்துக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லலான்னு வரேன், அதையும் கெடுத்து விட்டுறாத. கொஞ்ச நேரம் இரு. நீங்க சொல்லுங்க அக்கா. நான் எப்பவுமே என் மனசுல என்ன தெரியுமா சின்ன பொண்ணு நினைப்பேன்,
நம்ம வீட்டு பக்கத்துல நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எப்பவுமே நம்ம உற்றார் உறவினர்கள் தான். அவங்க கூட நம்ம பேசி எடுத்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஹெல்ப்னா பண்ணணும். ஒரு குழம்போ கறியோ எதுவும் இல்லைன்னா மாத்தி மாத்தி எடுத்துக்கணும். அந்த மாதிரி நான் நினைப்பேன் சின்ன பொண்ணு. ஆனா என் மனசு யாருக்குமே வரல பத்துக்க. எனக்கு அதுதான் புரியவே மாட்டேங்குது. நம்ம எல்லாருக்கும் பண்றோம், நமக்குன்னா எல்லாரும் ஏன் யோசிக்கிறாவ? இதுவே எனக்கு புரியாத புதிரா இருக்கு சின்ன பொண்ணு. ஆனா நான் இருக்கிய என்ன தனியா புலம்பு விட்டுட்டு அவ்வளவு மரத்தடத்துல இருக்காளுவ. சே, இவ்வளவு கூட எல்லாம் வந்தேன் பாரு, என் புத்தி தான். எவ்வளையுமே நம்ப கூடாது, எவ்வளையுமே. நம்ம கரெக்டா அந்த நேரம் போனதால வாங்கிட்டு வர முடிஞ்சு பாருகிதா. இல்லைன்னா நமக்கு இவ்வளவு நேரம் லேட் ஆயிருக்கு. இந்த வெயில்ல கிடந்தா காஞ்சிட்டு கிடந்திருக்கணும் பாரு. ஆமாக்கா, நீங்க சொன்ன உடனே போனதால எல்லா சாதனமும் வாங்கணும் வந்தோம். பாத்திமா வேணும் காணல, வந்திருக்காளா என்னமோ தெரியலக்கா. அந்த வாங்கி வச்சு சண்டை எடுக்க போனாங்களா இருக்குமா இருக்கா, ஆளை காணலையே. ஆமா ஆமா, ஒருவேளை போயிருப்பா. இந்த தடவை கிடைச்ச அரிசி உனக்கு தேவைப்படுதா எப்படி? நான் என்னதை ஓபன் பண்ணி கூட பாக்கலக்கா. நீங்க பாத்தீங்களா அரிசி நல்லா இருக்கா? நல்லாதான் இருக்கு, சோத்துக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கேன். நீ யாருக்காவது கொடுக்குறீன்னா என்கிட்ட சொல்லி நான் வாங்கியேன்னா. சரிக்கா. பாத்திமாக்கா சொல்லிக்கீதா. என்ன பாத்திமா, போய் சாயந்தரம் எடுத்துட்டு வந்துட்டே எப்படி? இல்ல, இனிவே வந்த பிறகுதான் எடுக்கணும். என்ன மத்தியானத்து மேல கொஞ்ச நேரம் ஆளையே காணல. நீங்க தூரமாவா போயிட்டு வரா? நான் எதுக்கு புஷ்பா தூரமா போறேன், பக்கமா தான் போயிட்டு வரேன். அக்கா, அவங்கள வந்துட்டாங்களா? ரேஷன் போறாளோ இல்லையா? இல்ல இன்னும் வந்த மாதிரி தெரியல. ரேஷன் கடையில சரியான கூட்டமா இல்லையா? தொடக்கத்திலே நல்லா அரிசி சொல்லிட்டு சரியான கூட்டமா. இனி எப்ப வாரானோ அடிக்கலாம்னு தெரியல. இந்த வாரம் தானே இருக்கீதா குழு? ஆமாக்கா, சாயங்காலம் 5 மணிக்கு தான் குழு. அந்த கோழிகளை பைசாய குழுல தான் வச்சு தரேன்னு சொல்லியிருக்கா. பாப்போம். இந்த தடவை எல்லாம் லோனெல்லாம் எனக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கும் கீதா. நீ இருக்கும்போது எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து எனக்கு மெதுவாக மாற்றி விடுவா. இப்போ நான் இவ்வளோட்ட போய் கேட்குற மாதிரி இருக்கு பாரா, அதை நினைச்சாலே கடுப்பா இருக்கு கீதா. ஏன்க்கா, லோன் நமக்கு வேணும்னு கேட்டு பார்க்கலாம். தரலன்னா சண்டை போட்டு வாங்குறோம். எதுக்கு விட்டு கொடுக்குறோம்? எல்லாரும் தானே இந்த குழுல இருக்கோம். ஏன்னா அவங்க மட்டும்தான் இருக்காங்களா எப்படி? இல்லை, லோனுன்னு வந்தாலே உடனே எல்லாரும் சொல்லுவாங்க லட்சுமி கொடு லட்சுமி கொடுன்னு. லட்சுமி தான் கஷ்டப்படியா இடிக்கேன்னு சொல்லுவாளுவ. அதான் ஒரு பயமா இருக்கு. அதெல்லாம் பேச்சே கிடையாது. என்னதான் நான் குழு தலைவியா இல்லாம இருந்தாலும் நான் ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா நான் வாய்ஸ் அவுட் பண்ணதாக்கா செய்வேன். புரியுதா? அதனால எல்லாரும் சேர்ந்து பேசுவோம். ஆமா ஆமா, எனக்கு வேற ஒரு 20,000 ரூபாய் தேவைப்படுது. ஏன் திடீர்னு 20,000 ரூபா? ஏன் நகை கிகை ஏதாவது எடுக்க போறியா எப்படி? என்ன புஷ்பா, எனக்கு அவசியத்தை நான் கேட்காது. ஏன் என்ன ஏதனை குழுவுல காரணம் சொன்னாதான் கொடுப்பீங்களா எப்படி? எனக்கு தேவைப்படுது, அவ்வளவுதான். இல்ல திடீர்னு கேக்குறீல, அதனாலதான் கேட்டேன். வேற ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் வாங்கணும், அதுக்குதான். ஐயோ கடவுளே, நீங்க 2 பேரும் முதல்ல சண்டை போடாம ஒற்றுமையா இருங்க. அவங்க கேங்ல அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க பாத்தீங்க தானே? ஆமா கீதா, முதல்ல இவளுகிட்ட சொல்லு எப்படி ஒற்றுமையா இருக்க. நீ என்ன பார்த்தாலே கரிச்சு கொட்டியா? ஆமா ஆமா, ஏன்னா இவால என்ன பார்த்தா அப்படியே சிரிச்சுட்டே கட்டி பிடிக்க. இவாதான் பாத்திமா எப்பவுமே தொடங்கிய கீதா. ஷோ கடவுளே, 2 பேரும் விடுங்கக்கா. இன்னைக்கு சாயங்காலம் நடக்கிற குழுவுல என்ன நடந்தா நம்ம தட்டி கேக்குறோம்க்கா. யார் லேட்டா வந்தா வரலன்னா ஃபைன் போடுறவளா இல்லையான்னு பார்க்க தானே போறேன். அதுக்கு நம்மளே முதல்ல சீக்கிரம் போய் உட்கார்ந்துறேன்னா. சரிக்கா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.